வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 3/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9/08. இந்த 9/08க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. பார்த்திங்கன்னா 9/08 ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆச்சுன்பா. 9ஆம் நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. இந்த 9/5லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா அந்த 9/5 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. டோட்டலாக வந்து ஆல் போர்டு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. கேஎலுக்கு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, இது நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா 6 மணி பாருங்கள், 5/4/5. இந்த 5/4/5க்கும் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் 8 பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு சுத்தமாக எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல, எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு டோட்டலாக ஃபெயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ தான் மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருப்பாங்க. புதுசாக நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து திரும்பவும் கண்டுபிடிச்சி ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து வெற்றி கொடுக்குற மாதிரி நான் கொண்டு வர்றேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கிது. நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. மெம்பர்ஷிப்லேயும் அதுலேயும் மாற்றி கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு நாள் பாஸ் ஆகுது, இதில் ஒரு நாள் பாஸ் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன் அப்படி இப்படி வர்றதுனாலையும் கெஸ்ஸிங்கும் மிஸ் ஆகுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறி வந்துட்டுருக்குது. சரி, ஓகே, நான் எப்படியும் கொண்டு வந்துடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் பார்த்திங்கன்னா 4 செட்டில் நம்ம வந்து இன்றைக்கி 6ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. டபுள்ஸில் 6-6 அப்படின்றது டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. 8 மணிக்கு வந்து 066 அப்படின்னு ரிசல்ட் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம், 1 மணி இல்லைனா 8 மணிக்கு வந்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த 4 செட்டில் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் 8 மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சரி, ஓகே, அடுத்து பாருங்கள் 3/4/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாமே அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். டிஆர்கேஎலுக்கு லாட் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் அதில் தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் என்னால் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பழைய வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு அதில் உள்ளதை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள் 8-6, 8-7, 2-6, 2-7, 2-9. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 2-6, 6-2ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-6-7, 8-6-9, 8-1-7, 8-1-9, 2-6-7, 2-1-9. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 2-6-7, 8-6-9. ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-7. 8-7லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் எழுதிட்டேன். இப்போ வந்து ரிசல்ட்டுன்னு எழுதிடுவேன். இந்த எழுதுனதுனால பார்த்திங்கன்னா நான் அந்த சைடு எழுத வேண்டியது இந்த சைடு எழுதிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இது இன்றைக்கான கெஸ்ஸிங் தான். டேட் பார்த்துக்குங்க. டேட் பார்த்து கரெக்டாக கெஸ்ஸிங்காக வந்து இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் அவசரத்தில் எழுதுனதுனால பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை மட்டும் மாற்றி இந்த சைடு எழுதிட்டேன். கெஸ்ஸிங்லாம் கரெக்டாக தான் எழுதினேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் எழுதாமல் விட்டுருந்தேன் அந்த சைடில். அதை மட்டும் நான் மாற்றி எழுதும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடில் எழுதிட்டேன். இது டேட்டும் பார்க்காம இது பார்க்காம இதெல்லாம் மாற்றி இதை ரிசல்ட்டை மட்டும் மாற்றி எழுதிட்டேன். அதனால தான் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த சைடு எழுதியிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கெஸ்ஸிங்லாம் நம்ம முன்னாடியே எழுதியிருந்தது தான். வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-3, 2-6, 1-3, 1-6, 4-6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1-6, 6-1ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-0-3, 2-0-6, 2-4-3, 2-4-6, 1-0-3, 1-4-6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2-4-3, 1-4-6. ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2-1, 2-1லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9-2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-7, 9-5, 0-7, 0-5. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0-5, 5-0ன்னு வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9-0-5, 9-0-6, 9-7-5, 9-7-6, 2-0-5, 2-7-6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9-0-5, 2-7-5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, 0-6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த ரிசல்ட் வந்து நம்ம அந்த சைடு எழுத வேண்டியதை வந்து இந்த சைடு நான் மாற்றி எழுதிட்டேன். வீடியோ எடுத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜெண்டாக வேலை இருந்ததுனால நான் இதை வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது அவசரமாக எடுத்ததுனால பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மாற்றி எழுதிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கெஸ்ஸிங் எல்லாமே நான் முன்னாடியே எழுதியிருந்தது தான், ரிசல்ட் மட்டும் எழுதாமல் விட்டுருந்தேன். அதை இந்த சைடு மாற்றி எழுதிட்டேன். திரும்ப அடிச்சுட்டு நான் அந்த சைடே எழுதினது தான், வேறு ஒன்றும் இல்லை. கெஸ்ஸிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கப்பா. இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம், ஏன்னா பேட்டர்ன்லாம் மாற்றிருப்பாங்க. நாளைக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். சேம் பேட்டர்ன் நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி உள்ள, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து நாளைக்கு 3ஆம் தேதி ஆக போகுது, இந்த 3 நாளைக்கு உள்ள ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு கெஸிங் எடுத்து நம்ம அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து கெஸிங் எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம்பா, கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு 3 ஷோலையும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்திங்கன்னா 2-2, 7-7, 6-6, 3-3 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸியில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மந்த் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்படி வேணாலும் வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா 3 ஷோலையும் சேர்த்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்பா. நம்ம வந்து 1 மணி இல்லைனா 8 மணிக்கு கொடுத்துட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் அடிச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்கள் கேசிங்கில் எந்த ஷோவில் டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கும் அந்த நம்பரை ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துக்கணும்பா. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் எல்லாமே அதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். லாட் எது புக் பண்ணுறது மாதிரி இருந்தாலும் அதில் தான் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல முடியாது, அது பழைய வீடியோ. அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இயற்கையில் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், லாட் எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால். சரி, ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம். பாய்.